அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் சூரி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற கொட்டுக்காளி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வினோத்ராஜ் இயக்கியிருக்கிறாரு. நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிச்சிருக்காங்க. சூரியுடன் இணைந்து அண்ணாபென் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனா என்கின்ற அண்ணாபென், பாண்டி என்கின்ற சூரி இருவருக்கும் திருமணம் செய்ய முடிவெடுத்துள்ளார்கள். படித்து முடிக்கட்டும் என்று காத்திருக்கும் சூழ்நிலையில் மீனா படிக்கின்ற இடத்தில் ஒரு பையனை காதலிக்கின்றாள். இதனை தெரிந்து கொண்டு வீட்டில் உள்ளவர்கள் மீனாவுக்கு பேய் பிடித்து விட்டது, உடம்புக்குள் இருக்கும் மருந்தை எடுக்க வேண்டும், அப்படி செய்தால்தான் சூரிக்கும் அண்ணாபென்னுக்கும் திருமணம் நடைபெறும் என்று பேயை விரட்டி மருந்தை எடுக்க அண்ணாபென்னை சாமியாரிடம் அழைத்து செல்கிறார்கள். சூரி ஃபேமிலியும் அண்ணாபென் ஃபேமிலியும் அப்பொழுது சூரியும் உடன் செல்கின்றார். சாமியாரிடம் செல்லும் பயணமும் அண்ணாபென் உடலில் உள்ள பேயையும் மருந்தையும் எடுத்து சூரிக்கு திருமணம் செய்து வைத்தார்களா இல்லையா, முடிவு என்ன என்பதே இந்த படத்தின் மீத கதை. பாண்டியாகவே சூரி வாழ்ந்திருக்கின்றார். மீனா ஒரு காதல் பாடலை முணுமுணுப்பதை கேட்டு அதுவரை அடக்கி வைத்திருந்த எரிச்சலை அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் சூரி. மீனாவாக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அண்ணாபென். பேசாமலேயே தன்னை பற்றி அனைவரையும் பேச வைத்திருக்கின்றார். மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். பி சக்திவேலின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். கூழாங்கல் வெற்றி படத்தை கொடுத்த வினோத்ராஜ் கொட்டுக்காளி படத்தையும் நன்றாக எடுத்து பட ரிலீஸுக்கு முன் பல விருதுகளை வென்று எல்லோரும் ரசிக்கும்படி படத்தை கொடுத்துள்ள இயக்குனர் வினோத்ராஜுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.